நம்ம இந்த வீடியோவில் மங்காத்தா படத்தோட 2வது நாள் வசூல், திரௌபதி 2 படத்தோட 2வது நாள் வசூல், தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். மங்காத்தா படம் தமிழ்நாட்டில் 2வது நாள் 2,40,00,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 8,25,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் மங்காத்தா படம் 2வது நாள் 3 லட்சம் ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 11 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 2வது நாள் 14 லட்சம் ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 54 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 2வது நாள் 2 லட்சம் ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 4 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் மங்காத்தா படம் 2வது நாள் 65 லட்சம் ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 2,50,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மங்காத்தா படம் 2வது நாள் மட்டும் 3,24,00,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 11,44,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தலைவர் தம்பி தலைமையில் படத்தோட 10வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 10வது நாள் 1,52,00,000 ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 21,57,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 10வது நாள் 3 லட்சம் ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 1,26,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் தலைவர் தம்பி தலைமையில் படம் 10வது நாள் 12 லட்சம் ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 1,60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் 10வது நாள் 1 லட்சம் ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 19 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 10வது நாள் 22 லட்சம் ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 3,12,00,000 ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தலைவர் தம்பி தலைமையில் படம் 10வது நாள் 1,90,00,000 ரூபாயும், 10 நாளில் மொத்தமாக 27,74,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பராசக்தி படத்தோட 15வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் பராசக்தி படம் 15வது நாள் 26 லட்சம் ரூபாயும், 15 நாளில் மொத்தமாக 51,16,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பராசக்தி படம் 15வது நாள் 1 லட்சம் ரூபாயும், 15 நாளில் மொத்தமாக 1,60,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 15வது நாள் 1 லட்சம் ரூபாயும், 15 நாளில் மொத்தமாக 4,80,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பராசக்தி படம் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 1,33,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 15வது நாள் 2 லட்சம் ரூபாயும், 15 நாளில் மொத்தமாக 21,64,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பராசக்தி படம் 15வது நாள் மட்டும் 30 லட்சம் ரூபாயும், 15 நாளில் மொத்தமாக 80,23,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக திரௌபதி 2 படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 32,15,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 74,27,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 2வது நாள் 32,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 1,17,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் திரௌபதி 2 படம் 2வது நாள் 1,12,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 2,12,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் திரௌபதி 2 படம் 2வது நாள் 1,10,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 2,50,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் திரௌபதி 2 படம் 2வது நாள் 34,69,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 80,06,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக வாவாதியார் படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்துடலாம். வாவாதியார் படம் உலகம் முழுவதும் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 12,23,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக சிறைப்படத்தோட 31வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் சிறைப்படம் 31வது நாள் 6 லட்சம் ரூபாயும், 31 நாளில் மொத்தமாக 26,24,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் சிறைப்படம் ஃபைனலாக 5,42,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் சிறைப்படம் 31வது நாள் 6 லட்சம் ரூபாயும், 31 நாளில் மொத்தமாக 31,66,00,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பிரியா பவானி சங்கர் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஹாட்ஸ்பாட் 2 மச் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 24,91,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 43,13,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 4 லட்சம் ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 5,25,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஹாட்ஸ்பாட் 2 படம் 2வது நாள் 28,91,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 48,38,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன மாயபிம்பம் படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 2,80,000 ரூபாயும், 2 நாளில் மொத்தமாக 5,62,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.
அடுத்ததாக ஜாக்கி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் ஜாக்கி படம் 2வது நாள் 2,18,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 5,40,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் இந்த படம் 2வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,62,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஜாக்கி படம் 2வது நாள் 18,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 38,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் ஜாக்கி படம் 2வது நாள் மட்டும் 3,36,000 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 8,40,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆன வங்காள விரிகுடா படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 66,170 ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 1,48,000 ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்டர் 2 ஹிந்தி படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 2வது நாள் 42 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 70 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் பார்டர் 2 படம் 2வது நாள் 13 லட்சமும் 2 நாளில் மொத்தமாக 24 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பார்டர் 2 படம் 2வது நாள் 2,12 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 3,59 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 2வது நாள் 1,25 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 2,45 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் பார்டர் 2 படம் 2வது நாள் 38,11 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 73,38 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 2வது நாள் 6,80 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 19,02 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் பார்டர் 2 படம் 2வது நாள் 48,83 லட்சம் ரூபாயும் 2 நாளில் மொத்தமாக 99,28 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக மன சங்கரவார பிரசாத் காரு படத்தோட 13வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 13வது நாள் 5 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 2,93 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் இந்த படம் 13வது நாள் 52 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 19,94 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 13வது நாள் 4,12 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 181,52 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13வது நாள் 4 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 4,27 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் இந்த படம் 13வது நாள் 16 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 50,85 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் மன சங்கரவார பிரசாத் கார் படம் 13வது நாள் 4,89 லட்சம் ரூபாயும் 13 நாளில் மொத்தமாக 259,41 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. அடுத்ததாக ராஜாசா படத்தோட 16வது நாள் வசூல் எவ்வளோன்னு பார்த்தலாம். தமிழ்நாடு ப்ளஸ் கேரளாவில் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனாக 3,84 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ராஜாசா படம் 16வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 16,66 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் இந்த படம் 16வது நாள் 35 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 130,03 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் இந்த படம் 16வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 35,01 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ராஜாசா படம் 16வது நாள் 1 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 39,96 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 16வது நாள் மட்டும் 38 லட்சம் ரூபாயும் 16 நாளில் மொத்தமாக 225,17 லட்சம் ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.